ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். எப்பவும் ஒரே மாதிரி நம்ம பொங்கல் வந்து பண்ணாம, அதாவது பச்சரிசி வச்சு பொங்கல் பண்ணாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து நம்ம செஞ்சு குடுக்கும்போது, வீட்ல இருக்கிறவங்களும் பொங்கல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். ஒவ்வொரு பொருள வச்சு நம்ம செய்யும்போது. பொங்கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு வர்றது பச்சரிசியும், பாசி பருப்பையும் நம்ம வச்சு பொங்கல் பண்ருவோம் அப்படின்னு தான் நம்ம வந்து நெனச்சிட்டு இருக்கோம். ஆனா, அவல வச்சு நம்ம பொங்கல் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சிறுதானியங்கள் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? வரகரிசி, சாமை இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் வந்து பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இன்னைக்கு நம்ம ரவை வச்சு செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல அவல் வச்சு பொங்கல் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நார்மலா நம்ம பச்சரிசி, பாசிப்பருப்பு வச்சு பொங்கலும் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பொங்கலுக்கு வந்து சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்டியா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி சாம்பார் வைக்கலாம் அப்டின்னா, கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வைக்கும்போது அவ்ளோ அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட்டு. அந்த ரெசிபியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். பொங்கல் வித் கத்திரிக்காய் சாம்பார் செஞ்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ. அதையும் நீங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம சிம்பிளா ரவை வச்சு பொங்கலும், ஒரு தேங்காய் சட்னியும் செய்ய போறோம். வாங்க இப்ப அந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்தோம்னா, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுக்கணும். இதுதான் வந்து அளவு. இப்ப நான் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பை நான் ஒரு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அளவுக்கு ரவை எடுக்க போறேன். அதனால 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பை சேர்த்துட்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். ஒரு 2, 3 முறை தண்ணியில பாசிப்பருப்பை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். பருப்பு வேகறதுக்காக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்க போறேன். பருப்பு வந்து நல்லா வேகணும். நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பை நான் வந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் குறையட்டும். அதுக்குள்ள ரவை எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு, இந்த கடாயில நெய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். நீங்க பொங்கலுக்கு ஃபுல்லாவே நெய் மட்டுமே சேர்த்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நெய், எண்ணெய் 2மே கூட நீங்க சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்க போறேன். எண்ணெய், நெய் லைட்டா சூடேறினதும் கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு லைட்டா வறுத்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கூடவே மிளகு, சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து லைட்டாக வறுத்ததுமே நம்ம வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்போ தான் எல்லாம் வறுபட்டு வரத்துக்குள்ளே முந்திரி வந்து பொன்னிறமாக வரும். முந்திரி பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்க்கும்போது மீதியெல்லாம் எண்ணெயில் வறுக்கிறதுக்குள்ளே முந்திரி வந்து தீஞ்சிரும். டேஸ்ட் வந்து அப்புறமா கருகுன மாதிரி ஆகிடும். கரெக்டாக பார்த்து வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2, 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ரவையை வந்து சேர்த்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு எடுத்த அதே கிளாஸில் ரவை வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரவையை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை வந்து நல்லா வறுக்கணும். ரவையோட பச்சை மணம் போகணும். நல்லா வறுத்துக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சிட்டா தீஞ்சிரும் ரவை வந்து. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். வெறும் கடாயில் நம்ம ரவையை மட்டும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட இந்த தாளிப்பு வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கு நிறைய வீடியோ பார்க்கும்போதே நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், லஞ்சுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு, லஞ்சும் செய்யணும் அப்படின்னும் போது தனித்தனியாக பண்ண லேட் ஆகும் டைம் அந்த கொஞ்ச நேரத்தில். அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றாவே தாளிச்சிட்டு ரவையை கொட்டி வறுத்துக்கோங்க. டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி சீக்கிரமாக பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து வறுத்துக்கோங்க. ரவையை ஒரு பக்கம் வறுத்துட்ருக்கும் போதே இந்த பக்கம் விசில் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. பாசிப்பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து மசிச்சிக்கலாம். ரொம்ப வந்து முழுசாக இருக்குது. அதனால் கரண்டி வச்சு இப்படி லைட்டாக கலந்து கொடுத்தாலே பருப்பு வந்து மசிஞ்சிரும். இந்த அளவுக்கு கொஞ்சம் மசிச்சா போதும். ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறேன். ரவை எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பொங்கல் ரொம்ப இலக்கமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 கப் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் முதல்ல 2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துக்கிறேன். வேணும்னா இப்போ நம்ம 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பை வேக வச்சதுலேயும் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. அதனால் இதை சேர்த்துட்டு வேணும்னா நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 கப் வந்து எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஐயோ, கப்புன்னு சொல்லிட்டேன். நான் கிளாஸில் தான் நான் அளவு எடுத்தேன். எல்லாமே கிளாஸில் அளந்துக்கோங்க.
பாசி பருப்பையும் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக பாசி பருப்பை வேக வைக்கும் போது 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ரவையை சேர்த்ததுக்கப்புறமா 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ரவை வந்து வெந்து வரணும். பொங்கல் வந்து கொஞ்சம் இலக்கமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்து வரட்டும். பிரியா வாசனை செம்மையாக வருது. ரெடி ஆகிடுச்சா? பொங்கல் ஸ்மெல்லு, அந்த சீரகம் அதெல்லாம் நம்ம தாளிச்சது நெய்யில் செம்ம ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு இது இறக்கிட்டு நம்ம அப்படியே சட்னி பண்ணிக்கலாம்ல. ஓகே ஓகே. அந்த நான் நின்றுட்டு இருக்கேன், அது வேக அப்படியே பார்த்துட்டு, அதனால அதை ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஓகே ஓகே. என்ன தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் இங்கே ஒரு 4 முந்திரி வந்து ஊற வச்சுட்டேன். எதுக்கு இது? ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே, பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே சட்னியில் அந்த முந்திரியை போட்டு அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்படியா? சட்னிக்கு போடுவாங்களா? சரி சரி பாப்போம். அதனால கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். ஊறுனா கொஞ்சம் அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடும். ஓகே. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரவை வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம்னா போதும். தண்ணியும் பாருங்கள் நல்லா இழுத்துக்குச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கும் போது சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். பொங்கலை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் பிடிக்கும். உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ரவையில் சேர்க்கும் போது 3 கப் தண்ணி சேர்க்க சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே பொங்கல் வந்து நம்ம செய்யும் போது இலக்கமாக இருக்கும், அப்புறம் வந்து கெட்டி ஆகிடும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா கமன்னு சூப்பராக வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு ரவையில். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை எடுத்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். ஏன்னா இப்போ நான் ஸ்நாக் வந்து பண்ண போகிறேன். போண்டா வந்து அதுக்கும் வந்து சட்னி வந்து செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் தேங்காவை. இஞ்சி வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் நல்லா 2 கையளவுக்கு தேங்காவை எடுத்தேன். இப்போது 1 கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த 4 முந்திரியை சேர்த்துடுறேன். கூடவே ஒரு 2 கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். சட்னியை தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, சட்னி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்றது போல் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வந்து கெட்டியாகவே இருக்கிற மாதிரி பண்ணுறேன். சட்னி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தாளிப்பு கரண்டிலே எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துட்டு, உளுந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கிறேன். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக ரவை வச்சு நம்ம பொங்கலும் ஒரு சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னியும் பண்ணிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கு ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி ரவை வச்சு பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த ரவை பொங்கலையும் தேங்காய் சட்னியும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுக்க போகிறேன். அவர் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறாரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக இருக்குது. சூப்பர் டேஸ்ட் செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வாய் சேர்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள். ரவா உப்புமா தான் சாப்பிட்ருக்கேன். ரவா பொங்கல் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நிஜமாவே வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. நிஜமாவே தெரிஞ்சு பண்ணியான்னு தெரில, நிஜமாவே டேஸ்ட் வந்து செம்மையாக வந்திருக்கு. தெரிஞ்சு பண்ணியாவா? ஐயோ. இல்லை மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஆல்ரெடி செஞ்சுருக்கிறதுனால தெரியும்ல, அதனால டேஸ்ட் செம்மையாகவே வந்திருக்கு. நிஜமாவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.